ஆறுமுகம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பணக்காரனமானோன்னா கார்த்திகை மாதத்தில் நிலவாசப்படியில் நான் சொல்கிற இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், அதேமாரி உங்களுடைய வாழ்க்கையே ஓகோன்னு மாறும். உங்களோட வருமானம் 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்குன்னு அதிகரிக்கும். அதேமாரி 1000ல் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது லட்சமாக மாறும், லட்சன்றது பல லட்சமாக மாறும், பல லட்சன்றது கோடியாக மாறும், கோடின்றது பல கோடியாக மாறும். நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும். நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும், சின்ன முதலிடம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும், துரும்ப கிள்ளி போட்டாலும் ஆலமரமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தொழிலையோ இல்லை வேலையோ செய்கிறீங்களோ அதில் மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பீங்க. நீங்கள் முதலீடு பண்ணுற 10 ரூபாயும் 10 கோடியாக மாறும், 20 கோடியாக மாறும், 30 கோடியாக மாறும். உங்கள் வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சரிங்களா? நாளும் கோலும் செய்வதை போல நல்லது கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த கார்த்திகை மாதம்னாவே தீப ஒளி தான் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த தீப ஒளிக்கு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இப்போ ஆடி மாதம்னாவே அம்பாளுக்கு கூழ் ஊற்றுவோம், சரிங்களா? கூழ் ஊற்றி திருவிழா ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக அம்பாளுடைய திருவிழாவுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். அதே மாதிரி கார்த்திகை மாதன்றது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு, முருகனுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகேயனான முருகன் அவதரித்தார். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறியிலேருந்து அவர் அவதரித்தது தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதன்றது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் முருகனுடைய வழிபாட்டுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையே வெளிச்சமாகும், சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும், கடன் நீங்கி செல்வம் பிறக்கும், வறுமை நீங்கி மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும், தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கி நல்ல எதிர்காலம் இருக்கும், இனிய பொற்காலம் இருக்கும், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும். உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி, உங்கள் குடும்பமே உங்கள் வம்சமே கோடீஸ்வர யோகம் வரும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோன்னா நம்மளை சுற்றி மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரங்கள் இருக்கும், ஒரு சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, உறவினர்கள், நண்பர்கள், கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, சரிங்களா? புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள், நம்ம யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம் அவங்க எல்லாருமே நம்மளை சுற்றி ஒரு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் யாருமே தனியால் கிடையாது. எல்லாரும் சுற்றியும் ஏதோ ஒரு நட்பு வட்டாரங்கள், ஒரு சொந்த பந்தங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அத்தனை பேருமே நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளை நெருங்கி வருவாங்க. நம்ம ஒரு வேளை ரொம்ப வறுமையாகவோ ரொம்ப ஏழையாக வந்தால் யாரும் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த குலதெய்வத்துக்கு உரிய இந்த தீபம் நிலவாசப்படியில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது கார்த்திகை மாதனாவே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் முருகனுடைய வழிபாட்டுக்கும் குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். நிலவாசப்படியில் 2 பக்கமும் 2 தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டோட வாசப்படியில் நின்று காவல் காக்கும். எந்த வீட்டில் குலதெய்வம் காவல் காக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் அவங்க பூஜை ரூமில் இருப்பாங்க. உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் அவங்க வாசம் செய்வாங்க. எந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் சகல நன்மைகளும் நடக்கும். அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை வரும், மிகப்பெரிய நல்ல செய்தி தேடி வரும். குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதாவது ஒரு ஏழை திடீர்னு பணக்காரனாக மாறான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு திருப்புமுனை வந்திருக்கும் இல்லையா? அந்த திருப்புமுனை அவன் என்றைக்குமே மறக்க மாட்டான். அதான் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டேர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் கைவிட்டாலும் சரி தான், குலதெய்வம் உங்களுக்கு காவல், உங்கள் வீட்டில் காவலாக இருந்துன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கார்த்திகை மாதத்தில் அவங்க வீட்டோட நிலவாசப்படியில் தீபம் ஏற்றின பிறகு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் சொன்னார். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும், சரிங்களா? அதாவது நண்பருக்கு 3 குழந்தைங்க, ஒரு மனைவி 3 குழந்தைங்க, 2 அதாவது ஃபஸ்ட்டு பொண்ணு, அதுக்கடுத்து 2 பசங்க.
அவங்க வந்து ஒரு அதாவது மிடில் கிளாஸ் குடும்பம் தான். பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, ஏழைன்னு சொல்ல முடியாது. அது மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி குடும்பம் தான். அந்த பொண்ணுக்கு வந்து திருமண வயசு வந்தது. திருமண வயசு வந்ததுமே ஒரு நல்ல வரன், ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்ல கேட்டாங்க. நல்ல ஃபேமிலி. சரி, அந்த நல்ல வரன நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ அவங்ககிட்ட ஒண்ணும் அந்த அளவுக்கு திருமணத்துக்கான பணமும் இல்ல. அப்படியே வர்ற வருமானத்த வச்சு பசங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருந்துட்டாங்க. அந்த பொண்ணும் காலேஜ் முடிச்சது, உடனே வரன் வந்தது. சரி, இது நல்ல இடம், விட வேணாம். சரின்னு சொல்லிட்டு, அவங்க கடன வாங்கி, ஏதோ கொஞ்சம் கையில பணம் இருந்தது, மீதியெல்லாம் கடன் வாங்கி, பொண்ணோட திருமணத்த ஜாம் நடத்திட்டாங்க. அவங்க நெனச்சது ஒண்ணு, அதேமாரி நடந்தது 2 பங்கா நடந்து போச்சு. அதேமாரி கொஞ்சம் அதிகமான வட்டியில கடன் வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அது 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அது மிகப்பெரிய தொகையா மாறிப்போச்சு. இவங்களும் சற்றும் எதிர்பார்க்கல. ரொம்ப பெரிய தொகையா போயிட்டுது. இதுக்கு மேல அது வந்து அடைக்கிறதுலாம் அவ்வளோ சாதா விஷயம் கிடையாது. சரி, நம்ம வந்து பசங்கள வந்து ஏதோ படிக்க வைக்கிற அளவுக்கு, நம்ம ஏதோ கொஞ்சம் அதாவது பணத்த மட்டும், அதாவது சொத்தெல்லாம் வித்துட்டு, அதில கடத்த குடுத்துட்டு மீதி வந்து இருக்கிறத வச்சு நம்ம பசங்கள படிக்க வைப்போம். பக்கத்துல இருக்கிற டவுன்ல போய் தங்கிக்கின்னு, அங்க ஏதாவது வேலை கீலை ஏதாவது இருந்ததுன்னா, அத செஞ்சு பொழச்சிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து நிலத்தையும் விக்கிற மாரி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நிலத்த வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு முதலாளி ஒருத்தர் வந்தாரு. அவங்க சொன்ன விலைக்கு அவரு வந்து அ கொஞ்சம் கூட குறைக்காம வாங்கிட்டாரு. சரிங்களா? வாங்கிட்டாரு. அதாவது இந்த கடன் அதிகமானதுமே அவங்க வீட்டோட நிலவாசப்படியில தீபம் ஏத்தி வழிபட்டாங்க. இறைவா, அதாவது குலதெய்வத்த, இறைவா எப்படியாவது எங்கள காப்பாத்தி விடு இறைவா. இந்த நிலம் வந்து நல்ல விலைக்கு விக்கணும் இறைவா அப்படின்ட்டு குலதெய்வத்த வழிபட்டாங்க. உடனே ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரத்திலேயே ஒரு பெரிய முதலாளி தான் அவரு. அவரு வந்து அந்த இடத்த வாங்கிட்டாரு. நல்ல விலைக்கே வாங்கிட்டாரு. சரிங்களா? எதுவும் குறைக்கலாம் இல்ல. நல்ல விலைக்கு வாங்கிட்டாரு. அவங்களோடது என்னன்னா, அந்த கடன் அடைஞ்சு பசங்க 2 பேருக்கும் வந்து ஒரு 2 இடம் வந்து ஒரு ஒவ்வொருத்தனும் வீடு கட்டுற மாரி ஒரு இடம் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற டவுன்ல அவுட்டர் ஏரியாவுல வாங்கி, நம்ம வந்து ஒரு 2 இடத்த வாங்கிக்குவோம். அங்கேயே நம்ம ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் அங்கேயே பார்த்துக்கலான்ற மாரி அவங்க நிலத்த வித்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, அவரு வந்து பணத்த குடுத்துட்டாரு. ஏன்னா, அவங்க கடத்துக்கு தான் வித்துருக்காங்கன்னு தெரியும். பணத்த குடுத்துட்டாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு நல்ல நாள்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா, போனவரு அந்த நிலத்த வாங்கிட்டு போனவரு திரும்ப எந்த கான்டாக்டும் பண்ணல. அப்புறம் இவங்களே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு, "என்னங்க என்னைங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னதும்." "இல்லைங்க, அந்த மாரி நான் வந்து அங்க ஒரு கம்பெனி கட்டணும்னு தான் வாங்குனேன். ஆனா வந்து இப்ப இங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னால அது வர முடியாது போல இருக்கு. நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன்." அப்படின்னு அந்த முதலாளி சொன்னாரு. அதுக்கடுத்து இவங்க என்ன சொன்னாங்க, "நான் வந்துங்க கடனுக்காக தான் நாங்க வந்து நிலத்த வித்தோம். கடனெல்லாம் நாங்க செட்டில் பண்ணிட்டோம். நீங்க வந்து நிலத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. எங்களால காசெல்லாம் திருப்பி குடுக்க முடியாது." அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு அவரு என்ன சொன்னாருன்னா, "நீங்க வந்து திருப்பி குடுங்க. ஆனா இப்பயே குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களால எப்ப முடியுதோ அப்ப குடுத்தா போதும். நீங்க செட்டில் ஆன பிறகு குடுத்தா கூட போதும்." இதுதான் அந்த தெய்வத்தோட வார்த்தை. சரிங்களா? அந்த அந்த நிலத்த வாங்குனவரு என்ன திரும்ப சொன்னாரு, "எனக்கு நிலம் வேணாம், காச குடுங்கலாம்." அவரு கேட்கவே இல்ல. "நீங்க நல்ல முறையில செட்டில் ஆன பிறகு உங்களால எப்ப முடியுதோ அப்ப குடுத்தா போதும். சரியா? எனக்கு இப்போதைக்கு அங்க தேவையில்ல. நான் ஏதோ தெரியாத்தனமா வந்து வாங்கிட்டேன்." அப்படின்னதும், "சரிங்க சார். அப்ப எங்களால பொறுமையா தான் குடுக்க முடியும்னாலும், நீங்க எப்ப குடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க பொறுமையாவே குடுங்க. எனக்கு ஒண்ணும் அந்த காசுலாம் எனக்கு ஒண்ணும் பெருசு இல்ல." ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரரு. அவங்கலாம் ஒரு இவங்க குடுக்காமயே போனா கூட அவங்க அத கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாரி ஒரு நல்ல மனுஷங்க அவங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இவங்க வந்து அந்த பக்கத்து இருக்கிற டவுன்ல வந்து மு அதாவது 3 இடம் வீடு கட்டுற மாரி இடம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல. அப்புறம் அதே நேரத்தில நல்ல முறையில விவசாயம் பண்ணி, அந்த கடன கொஞ்சம் கொஞ்சமா குடுத்தாங்க. ஒரு 4, 5 வருஷம் ஆன பிறகு, அந்த டவுன் ஏரியாவுல 3 வீடு கட்டுற மாரி இடம் வாங்கியிருந்தாங்க இல்லையா? அதில ஒரு இடத்த வித்து எல்லா அவர்ட்ட வாங்குன எல்லா காரியத்தையும் குடுத்துட்டு, இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அன்னைக்கு குலதெய்வத்த வந்து அவங்க வழிபட்டாங்க. நிலவாசப்படியில தீபம் ஏத்தி. குலதெய்வம் எப்படி அவங்க நிலமும் அவங்களுக்கு அவங்க கைய விட்டு போகல. அதேமாரி எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து டவுன் ஏரியாவுல 2 கிரவுண்டு இடம் வேற வாங்கிட்டாங்க. அந்த கடனையும் அடைச்சுட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சரிங்களா? இதுதான் குலதெய்வம். அவங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் இதுதான் கடன் வாங்குனாங்க. ஆனா அது அவங்கள நெனச்சத விட அது எல்லை மீறி போயிடுச்சு. ஆனாலும் தெய்வம் அவங்கள எப்படி காப்பாத்தி வச்சு பார்த்தீங்களா? அந்த மாரி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். அதாவது இந்த கார்த்திகை மாதம்னாவே சிவபெருமானுக்கும், முருகனுக்கும் அதேமாரி குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த மாதம். தினமும் 2 பக்கமும் உங்க நிலவாசப்படியில வந்து தீபம் ஏத்தி, அகல் விளக்குல தீப எண்ணெய ஊத்தி, அதில வந்து தீபம் ஏத்தி வழிபடுங்க. உங்க வீட்ல குலதெய்வம் காவல் காக்கும். எந்த வீட்ல குலதெய்வம் காவல் இருக்கோ, அந்த வீட்ல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதேமாரி உங்க வீட்டோட பூஜை ரூம்ல தாம்பாள தட்ட நல்லா கழுவிட்டு, அதில மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு, பச்சரிசி அல்லது கல்லுப்பு இது 2 பச்சரிசி நீங்க கொட்டுங்க. ஒருவேளை அப்படி இல்லன்னா கல்லுப்பு அத பரப்பி,
அதில் வந்து ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ உங்களால் எந்த சில்லறை காசு இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அது மேலே அகல் வச்சு நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி தான் நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும். எப்பயுமே ஒரு பூஜை ரூமில் வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? நிலவாசப்படியில் நெய் தீபம் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. தீபம் எண்ணெயை வச்சே நீங்கள் தீபம் ஏற்றலாம். இதை நீங்கள் தினமும் பண்ணிட்டு வாங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வறுமையே வராதுங்க. இது விஷயம் நம்ம நினைக்கலாம், எத்தனையோ பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க, பெரிய பெரிய முதலாளிலாம் இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க அவங்களுடைய மனைவியெல்லாம் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் தீபம் ஏற்றுவாங்க. நிலவாசப்படியில் 2 தீபம், வீட்டு உள்ள வந்து நெய் தீபம். இதை வந்து கார்த்திகை மாதம் டெய்லியும் ஏற்றணும். ஏற்றி பாருங்களா, நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாளே அந்த பாசிட்டிவிட்டி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதாவது யோசிச்சு பாருங்களாம், இருக்கிற நேரத்தில் விற்றா தான் அந்த கடன் அடையும். இதுக்கு மேலே அந்த கடத்தை அப்படியே விட்டுட்டா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா நிலத்தை விற்றாலும் அடைக்க முடியாது. அந்தமாரி லெவலில் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சரி இப்போவாவது அந்த கடத்தை அடைச்சிடலான்னு சொல்லி நிலத்தை விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே அந்த வாங்க வந்தவரும் வந்து அவர் வந்து பெரிய பணக்காரர், அது ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் பணத்தை எப்போனாலும் கொடுங்க, நீங்கள் செட்டிலான பிறகே கொடுங்க, எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு வந்து பணம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாரி அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அந்த நிலத்தை விற்ற காசுலேயே டவுன் ஏரியாவில் ஒரு 3 இடம் வாங்கி போட்டுத்தாங்க. ஏன்னா நிலத்தை விற்ற பிறகு அங்கே போய் நம்ம ஏதாவது வேலைகளை செஞ்சு பொழைச்சிக்கலாம், அங்கே வீடு கட்டி அப்படின்ற மாதிரி 2 பசங்களுக்கு 2 வீடு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா அந்த பசங்களோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வீடுன்ற மாதிரி அவங்க இடம் வாங்கினாங்க கொஞ்சம் அவுட்டரில். அதோட விலையும் ஏறி அதில் ஒரு இடத்த விற்று அந்த நிலம் அந்த விற்ற காசை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பாரு தெய்வம் எந்த லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அப்படி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பச்சரிசி அல்லது கல் உப்பு ஒரு டைம் நீங்கள் அதை பயன்படுத்தினா அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அதை வச்சுக்கலாம். அந்த பச்சரிசி, அதில் ஒரு சில்லறை காசு, உங்கள்கிட்ட அரச மரம் இலை இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வெத்தலை வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா மருதாணி இலை வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா செம்பருத்தி இலை வச்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எந்த இலையும் இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் பச்சரிசி அல்லது வெறும் கல் உப்பில் மட்டும் தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக காவல் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரியே பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவு நுட்பத்தை வந்து மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது சாயங்கால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றிடுவாங்க. அதாவது சாயங்கால நேரத்தில் நிலவாசப்படியில் 2 பக்கமாக 2 வந்து தீபம் ஏற்றிடுவாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். எல்லாமே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகமாகவே இருக்கும். சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.